Good morning, students. This video deals with Part 8, Unit 2, 12th English Supplementary, Life of Pi, written by Jan Martel. So, last video நம்ம பார்த்தோம் Pi Patel found himself bottles of water. ஸோ என்ன பண்ணிட்டாரு, எங்கே வாட்டர் இருக்குங்கிறது என்ன பண்ணிட்டாரு, ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டார். Then he drank 4 bottles of water. ஸோ அவருக்கு ரொம்ப பிகாஸ் he became very thirsty. ஸோ ரொம்ப thirsty இருக்கலாம் என்ன பண்ணார், ஸோ அட் அ டைமில் 4 bottles of water ட்ராங்க் பண்ணார். ஆஃப்டர் ட்ராங்க் த வாட்டர் he felt himself well-being. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப வெல்பீயிங்காக இருக்கும், அதனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். திஸ் த லாஸ்ட் வீடியோ, லாஸ்ட் கிளாஸ், பேஜ் நம்பர் 63. I had voted raisins to last me 124 days. Never had simple arithmetic brought such a smile to my face. It was Richard Parker who calmed me down. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 124 நாளுக்கு வரக்கூடிய அந்த டே அவளோட டேஸ்க்கு லாங் டேஸ்க்கு வரக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். த சேம் டைம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னுடைய மனசுக்குள்ள ஒரு விஷயங்கள் கூட எனக்கு ஸ்மைலிங்ஸை வந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது இல்லைன்னு சொல்கிறார். நெவர் ஹேட் சிம்பிள் அரித்மெட்டிக் ப்ராட் சச் எ ஸ்மைல் டு மை ஃபேஸ். இதற்கு முன்பு சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட என்ன பண்ணுறதில்ல, ஹாப்பியாக ஃபீல் பண்ணது கிடையாது. இட் வாஸ் ரிச்சர்ட் பார்க்கர் கூ காம் மீ டவுன். ஸோ இந்தளவுக்கு நான் ரொம்ப காமாக ரொம்ப குவைட்டானதுக்கு காரணமே யார் தான், ரிச்சர்ட் பார்க்கர், அந்த டைகர் தான் சொல்கிறார். இட் இஸ் த ஐனி ஆஃப் திஸ் ஸ்டோரி தட் த ஒன் ஹூ ஸ்கார்டு மீ விட்லஸ் டு ஸ்டார்ட் வித் வாஸ் த வெரி சேம் ஹூ ப்ராட் மீ பீஸ், பர்பஸ், ஐ டேர் சே ஈவன் ஹோல்னஸ். ஸோ எனக்கு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு, நான் இந்த அளவுக்கு ரொம்ப காமக்கிறதுக்கு காரணமே யார் தான், ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ அந்த ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணி ரொம்ப என்னை அமைதிப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்டோரியில் நீங்கள் ரொம்ப ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு, ரிச்சர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஸ்கேராக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அதே பின்னாடி போகும்போது 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த டைகர் என்ன பண்ணுது, அவருக்கு பீஸ், அமைதியை சொல்லிக் கொடுக்குது, அவருடைய பர்பஸ் என்னன்னு சொல்லிக் கொடுக்குது. ஸோ அதே போல் ஒரு 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 ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹோல்னஸ்ஸை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன கொடுத்தது யார் தான், எதை பார்த்து பயந்துட்டு இருந்தாரோ ஸோ அந்த விஷயம் என்ன பண்ணியிருக்கு, அவர் ஒரு ஹோல்னஸ்ஸை கொடுத்துரு, ஒரு முழுமையான ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார் தான் கொடுத்துருக்கான்னா அந்த டைகர் தான் கொடுத்துருக்கார். நெக்ஸ்ட்டு, I had to tame him. It was at the moment that I realized this necessity. See, he want to tame him. அது என்ன பண்ண, ரொம்ப நமக்கு பழக்கப்படுத்தணும். அதாவது டேம்னா என்ன தமிழில் சொல்லணும், சாதுவாக்கணும்னு சொல்லணும், நமக்கு ஃபேவரபுளாக அதை மாற்றணும். ஏன்னா இட் வாஸ் அட் த மூமெண்ட் தட் ஐ ரியலைஸ் திஸ் நெசசிட்டி. ஸோ அந்த சுச்சுவேஷனில், ஏன்னா ஒரு போட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அந்த நெசசிட்டி தேவை அப்படிங்கிறது யார் ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா பை பட்டேல் ரியலைஸ் பண்ணுறார். நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஹிம் ஆர் மீ பட் ஆஃப் ஹிம் அண்ட் மீ. அதாவது இங்கே இந்த கேள்வி அதுவா அல்லது நானா, ஹிம் ஆர் மீ அப்படி ஒரு கொஸ்டின் கிடையாது, பட் ஹிம் அண்ட் மீ ரெண்டு பேர் தான், அதுவும் நானும் தான். நானா அதுவாங்கிற கொஸ்டின் இங்கே கிடையவே கிடையாது, எனக்கும் நானும் அதுவும். ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு கொஸ்டின், அது ரெண்டு பேரும் சேர்த்து தான். ஸோ ரெண்டு பேரும் உயிர் வாழணும், ரெண்டு பேரும் சாகணும். ஸோ அப்படிங்கிறது தான் கொஸ்டினை தவிர நான் வாழணுமா அது டைகர் இருக்கணுமா, ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் நீயா நானாங்கிற கொஸ்டின் இல்லைன்னு சொல்கிறார். தென் we were literally and figuratively in the same boat. We would live or we would die together. ஸோ அப்போ நாங்கள் பார்த்து லிட்டரலாக நம்ம சொல்லாமல் போனோன்னா என்னது, ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கும். ஓகேங்களா, ஒருவேளை ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கோன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம். சப்போஸ் இறத்தாலும் என்ன தான் டுகெதராக தான் இருக்கும்னு சொல்கிறார். He might be killed in an accident or he could die shortly of natural causes, but it would be foolish to count on such an eventuality. So he might be killed in an accident, ஏதாவது ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அப்படி கூட இருக்கலாம்.
அல்லது வேறு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து கூட என்ன பண்ணலாம், நேச்சுரலாக வரக்கூடிய சின்ன சின்ன ஏதாவது விஷயங்கள் கூட ஆகலாம். ஆனால் இப்படி எதுவானாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவே ஒரு ஃபூலிஷான விஷயம். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் வந்து அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மோர் லைக்லி த worst would happen the simple passage of time in which his animal toughness would easily outlast my human frailty. And more likely the worst would happen. சம்டைம்ஸ் ஒரு வேளை ஒஸ்ட்டான விஷயங்கள் கூட நடக்கலாம். நம்ம எல்லாமே வந்து நமக்கு ஃபேவராகவே நடக்கும், நல்லா தான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஒஸ்ட்டான விஷயம் கூட நடைபெறலாம். ஆனால் அப்படியே டேஸ் போக போக என்ன பண்ணலாம், அதனுடைய அந்த அந்த அனிமல்ஸ் பிஹேவியர் என்ன பண்ணலாம், நம்மளை கூட என்ன பண்ணலாம், பீட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பலவீனத்தை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன நமக்கு வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த வீக்னஸ் என்ன பண்ணலாம், யார் ரூல் ஓவர் பண்ணிடலாம், ஸோ டைகர் செய்யலாம். ஆனால் ஸோ அதுக்கெல்லாம் செய்யாமல் இருக்கணும். அதுக்கு மெயின் விஷயம் என்ன, ஒன்லி இஃப் ஐ டேம்ட் ஹிம் குட் ஐ பாசிபிளி ட்ரிக் ஹிம் இன் டு டையிங் ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஹேட் டு கம் டு தட் சாரி பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ இதெல்லாம் நான் அது வந்து நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டேம் பண்ணாத நமக்கு ஃபேவரபுளாக மாற்றணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும், அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், அது வந்து ஃபஸ்ட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், மன்னிப்பும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். தென் பட் தெர் இஸ் மோர் டு இட். ஆனால் என்ன இருக்குன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஐ வில் கம் க்ளீன். இப்போ ரொம்ப சுத்தமாக இருக்கேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஐ வில் டெல் யூ ஆஸ் சீக்ரெட். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எ பார்ட் ஆஃப் மீ வாஸ் கிளாட் அபவுட் ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ எ பார்ட் ஆஃப் மீ, என்னுடைய ஹோல் பார்ட்டில் ஒரு மனசில் ஒரு சைடு வந்து பார்த்தா ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எ பார்ட் ஆஃப் மீ டிட் நாட் வாண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் டு டை அட் ஆல், because if he died I would be left alone with despair, a foe even more formidable than a tiger. ஸோ ஒரு சைடு ஒரு பார்ட் என்ன சொல்லுது, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு மனசு என்ன சொல்லுதுன்னா, அவர் ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணக்கூடாது, இறக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மனசு உள்ளே இருக்குது. ஏன்னா இஃப் ஹி டைட், ஒருவேளை அந்த ரிச்சர்ட் பார்க்கர் இறந்துட்டானா ஐ வுட் பி லெஃப்ட் அலோன் வித் டெஸ்பேர். ஸோ நான் என்ன ஆகிடுவேன், தனிமையை லோன்லி ஆகிடுவேன். அதே போல் டெஸ்பேர், நம்பிக்கை இழந்து போயிடுவேன். ஸோ அதனால் ஃபோர்னா எனிமி ஈவன் மோர் ஃபார்மிடபிள் தேன் டைகர். ஏன் ஒரு எனிமி என்ன பண்ணிருக்கலாம், ஒரு டைகர் கூட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என் டைகர் என் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை யாருக்கு வருது அப்படின்னா, இந்த பைப்பட்டேலுக்கு வருது. இஃப் ஐ ஸ்டில் ஹேட் த வில் டு லிவ் இட் வாஸ் தேங்க்ஸ் டு ரிச்சர்ட் பார்க்கர். ஏன்னா இப்போ இன்னும் நான் உயிரோடு இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருக்கு நான் ஃபஸ்ட்டு நான் வந்து நன்றி சொல்லணும்னா ரிச்சர்ட் பார்க்கருக்கு தான். ஹீ கெப்ட் மீ ஃப்ரம் திங்கிங் டூ மச் அபவுட் மை ஃபேமிலி அண்ட் மை ட்ராஜிக் சர்க்கம்டான்சஸ். ஏன்னா ஸோ இதுதான் என்ன பண்ணுது, என்னை வந்து ரொம்ப எங்களுடைய ஃபேமிலியுடைய ரொம்ப சோகமான அந்த விஷயத்தை சுச்சுவேஷன் வந்து திங்க் பண்ணாமல் என்னை தடுத்து வச்சுக்கதான் யார் தான், இந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான். ஹீ புஷ்ட் மீ டு கோ ஆன் லிவிங். ஸோ அந்த ரிச்சர்ட் பார்க்கறது என்னை புஷ் பண்ணது, என்னது, நீ உயிர் வாழணும்னு. ஐ ஹேட்டட் ஹிம் ஃபார் இட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் கிரேட்ஃபுல். ஸோ அதை என்னை உயிர் வாழணும்னு புஷ் பண்ணுறதுக்கு நினச்சி என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதை நான் ஹேட் பண்ணுறேன், ஆனாலும் கூட அதுக்கு எப்படி இருக்கேன், கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஐம் கிரேட்ஃபுல், அது ரொம்ப நன்றியோட இருக்க, கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்கிறார். இட் இஸ் த பிளெயின் ட்ரூத், வித்தவுட் ரிச்சர்ட் பார்க்கர் ஐ வுடன்ட் பி அலைவ் டுடே டு டெல் யூ மை ஸ்டோரி. ஸோ ஒருவேளை ரிச்சர்ட் பார்க்கர், இட் இஸ் த பிளைன் ட்ரூத், அதாவது நிதர்சனமான உண்மை இதுதான். வித்தவுட் ரிச்சர்ட் பார்க்கர் இல்லைன்னா ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க மாட்டேன், உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். டு டெல் யூ மை ஸ்டோரி, இந்த ஸ்டோரி, என்னுடைய ஸ்டோரியை சொல்கிறதுக்கு எப்படி இருந்திருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஐ லெஃப்ட் ரிச்சர்ட் பார்க்கர் இன் எ ஜங்கிள் அண்ட் வெயிட்டட் ஃபார் எ ஷிப். இட் பெயின் மீ டு see the animal without even turning his head to have a last glimpse. A ship did find me and I am now reunited with my family. ஸோ ஷோர் வந்து அடைஞ்சாங்க. தென் ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணுறாரு, ஜங்கிளில் வந்து அனுப்பிட்டு ஒரு ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஸோ ஒரு பெயினான விஷயம் என்னென்னா, ரொம்ப வலியான ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ ஜங்கிளில் விட்ட உடனே அந்த அனிமல் ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணால்
ஸோ இவர் ஜஸ்ட் என்ன பண்ணல, ஒரு ஹெட்டை டேர்ன் பண்ணி கூட ஃபேஸை காட்டல. என்ன பண்ணிடுச்சு, அது பாட்டில் அந்த ஜங்கிள்குள்ளே, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. அண்ட் தென் ஸோ அந்த ஷிப் வந்து இவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ தென் இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபேமிலியோட ரீயூனைட் ஆகிட்டார், இப்போ ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இந்த ஹோல் ஸ்டோரி பார்த்தா ஒரு பிக் ஸ்டோரி இது. ஸோ உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நம்ம 8 வீடியோஸ் இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ரொம்ப ஸ்லோவாக கூட போகலை, ஓரளவுக்கு. ஏன்னா ஸ்டோரி ரொம்ப டேஸ் போகும்போது உங்கள் ஸ்டோரி நீங்கள் வந்து மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடந்தது, ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லலை. பட் ஈவன் தென் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டேஸ், அதாவது 124 டேஸ், 227 டேஸ் இந்த ஸ்டோரி வந்து நடந்திருக்கு. அவ்வளோ நாள் நடந்த ஒரு ஸ்டோரி இது. ஸோ அந்த ஸ்டோரி வந்து நமக்கு ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு யான் மாட்டிலேருந்து கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையிலேயே இந்த ஸ்டோரி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெசன் கொடுத்துச்சு. ஸோ அனிமல்ஸுக்கும் என்ன இருக்குது, அந்த ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த நல்ல மனசு கண்டிப்பாக அனிமல்ஸ்டி இருக்குது அப்படிங்கிறது ரிச்சர்ட் பார்க்கர் வந்து என்ன பண்ணிடுச்சு, நமக்கு வந்து இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம என்ன பண்ணிட்டோம், கற்றுக்கிட்டோம். அதே போல் இவரும் சரி, யார் பை பட்டேலும் சரி, நல்லா போல்டாக என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைகரை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வேறு அதர் ஹியூமன் பீயிங்ஸ் யாராவது இருந்திருந்தால் இந்தளவுக்கு ஒரு சர்வே பண்ணி இவ்வளோ டேஸ் வந்து உயிர் வாழ்ந்து இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த லைஃப் ஆஃப் இந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பை பட்டேல் வந்து ரொம்ப போல்டாகவும் அதே போல் நல்ல கன்னிங்னஸ்ஸாகவும் இருந்ததுனால அதை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்க முடியுது. ஸோ இவ்வளோ டேஸ் வந்து ஷீல் இருந்தாலும் கூட மறுபடியும் என்னது, அவரோட லைஃப்பை சர்வே பண்ணியிருக்க முடியுது அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்டோரி மூலமாக என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ வேறு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பிக் ஸ்டோரி நம்ம, அதனால தான் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்மார்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம், ஃபில்மாக டெலிகாஸ்ட் பண்ணலான்னு நினச்சோம். பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, இவ்வளோ பெரிய லெசனை வந்து ஒரு 8 வீடியோஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ யாராவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஸ்டோரி உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் மறந்துட்டீங்க, தெரியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது, ப்ளீஸ் காண்டாக்ட் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி. ஓகே, தேங்க்யூ.